மற்றவங்களை வேதனைப்படுத்தணும், மற்றவங்களை அவமானப்படுத்தணும், அடுத்தவங்களை கெடுத்து நான் நல்லா இருக்கணும், மற்றவங்களை கஷ்டப்படுத்தி நான் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் இருக்காது. அப்படி இருந்ததுன்னு சொன்னா அது தேவன் தருகிற வெளிச்சம் அல்ல. இன்றைக்கும் கூட நாம் மத்தேயு 6வது அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்தபடி நம்ம அநேக வாரங்களாக மத்தேயு 6வது அதிகாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். மத்தேயு 6வது அதிகாரத்தில் முதல் நம்ம பார்த்தோம், நன்மை செய்கிறதை பற்றி பார்த்தோம். அப்புறமாக ஜெபத்தை குறித்து பார்த்தோம், இயேசு கற்றுத்தந்த ஜெபத்தை குறித்து பார்த்தோம், மன்னிக்க வேண்டும் என்பதை பார்த்தோம், எப்படி உபவாசிக்க வேண்டும், ஆண்டவர் எந்த உபவாசத்தை விரும்புகிறார் என்பதை பார்த்தோம். அதற்கு பிற்பாடு பொக்கிஷங்கள், தேவன் பொக்கிஷம் என்று எதை சொல்லுகிறார், உண்மையான பொக்கிஷம் எது, உலகத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் பொக்கிஷம் அல்ல, உண்மையான அந்த நிரந்தரமான பொக்கிஷத்தை எப்படி சம்பாதிக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். நிச்சயமாக ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏன்னால் இந்த மத்தேயு 6வது அதிகாரம் முற்றிலுமாக தேவன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நமக்காக சொன்ன வார்த்தைகளாக இருக்கிறது, நம்முடைய பிள்ளைகளுக்காக சொன்ன வார்த்தைகளாக இருக்கிறது. எனவே அது முற்றிலுமாக நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். அது நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் அது பிரயோஜனம் உள்ளதாக அமையும், ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனம் உள்ளதாக அமையும். இதில் எல்லாத்துலேயுமே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாம் அடங்கி இருக்கிறது. இதை நம்ம அப்படியே பின்பற்றும் பொழுது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் மாற்றங்களை காண முடியும். ஏதோ கேட்டுட்டு போகிறதில்ல, அதை உண்மையாக நம்ம வாழ்க்கையில் நடப்பித்து, ஆண்டவர் மன்னிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரா மன்னிக்கணும், ஆண்டவர் உதவி செய்ய சொல்லியிருக்கிறாரா உதவி செய்யணும், ஜெபம் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கிறார், அந்த மாதிரி ஜெபிக்கும் பொழுது வித்தியாசத்தை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். எனவே தான் நம்ம இதை தியானிக்கிறோம். அதை தொடர்ந்து நம்ம போன வாரத்தில் 21வது வசனம் வரைக்கும் நம்ம வாசித்தோம் இல்லையா? 19, 20, 21 வாசித்தோம். அழிந்து போகிற பொக்கிஷங்கள், நிலைத்திருக்கிற பொக்கிஷங்கள் எல்லாவற்றையும் குறித்து தியானித்தோம். இதுக்கு அப்புறமாக 22, 23 வசனத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். மத்தேயு 6, 22, 23 நான் வாசிக்கிறேன். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாய் இருக்கும். இன்றைக்கு இந்த 2 வசனங்களையும் நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இதில் பாருங்கள், இதில் ஒரு முக்கியமான காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறதுனா கண்ணை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது கண் என்று சொல்லும் பொழுது நீங்கள் லிட்ரலாக அந்த கண் நமக்கு சரீரத்தில் இருக்கிற அந்த கண்ணு என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. தேவன் ஏதோ ஒரு காரியத்தை இது மூலம் என்ன செய்கிறார், சொல்ல விரும்புகிறார், அவ்வளவுதான் நம்ம பார்க்க வேண்டும். கண் இப்போ சரீரத்திற்கு எது வெளிச்சமாக இருக்கிறதா, கண் வெளிச்சமாக இருக்கிறது. எப்படி நீங்கள் இந்த உலகத்தில் வாசம் பண்ணுகிறீங்க, நீங்கள் இந்த உலகத்தில் அசைவாடுறீங்க என்கிறத உங்களுக்கு ஒரு தெளிவுபடுத்துகிறது என்னதுதான் கண். ஒரு தெளிவும் இல்லாமல் பாருங்க, கண்ணு தெரியாதவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க யோசித்து பார்த்துருக்கிறீங்களா? அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, பிறந்ததுலேருந்து சிலர் பிறந்ததுலேருந்தே கண்ணு தெரியாமல் அப்படி இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு உலகத்தை பற்றி எதுவுமே தெரியாது, அவங்களுக்கு உலகமே வேற, அவங்க உலகத்தையே பார்த்தது கிடையாது. மனுஷன் எப்படி இருப்பான், என்ன இதில் இருப்பான் அப்படி தெரியாது. ஆனால் அவ்வுலகத்தில் அப்படிப்பட்ட கண் பார்வையற்றவர்கள் கூட பெரிய வரைகிறவர்களாகலாம் மாறி இருக்கிறாங்க. நான் சரித்திரத்தில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும், அழகாக வரையக்கூடிய மனிதர்கள் சில கண்ணே தெரியாதவர்கள் இருக்கிறார்கள். சிலர் காது கேட்காத சிலர் அழகாக இசைக்கருவிகள் வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எப்படி யோசிச்சு பாருங்க, காது கேட்காதவங்க எப்படி இசைக்கருவி வாசிக்க முடியும்? எப்படி இதை நோட் தப்பானா கூட அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்டவங்க கூட பெஸ்ட் மியூசிஷியனாக இருந்திருக்கிறார்கள். அது எதுக்கு சொன்னேன்னா, மனுஷனால் கூடாதது தேவனால்
கூடும். நமக்கு குறைபாடுகள், நான் ஆண்டவருடைய தாளந்து, ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற தாளந்து என்ன செய்ய முடியாது, கட்டுப்படுத்தவே முடியாது, எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். அதுக்காக சொன்னேன். இப்போது ஒரு மனுஷனுக்கு, சராசரியான மனுஷனுக்கு கண் என்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு காரியத்தை பார்க்கணும், பேசணும், என்ன ஒரு காரியத்தை செய்யணும்னாலும் அவனுக்கு என்ன வேணும், கண் வேணும். அப்போ அந்த கண் ஒரு சரீரத்தில் இல்லைன்னா அந்த சரீரம் உண்மையிலே அது எப்படி இருக்கும், இருளான சரீரமாக இருக்கும், பிரயோஜனமற்ற சரீரமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எப்போவுமே கண் திறந்து பல காரியங்களை செய்து பழகிவிட்டீர்கள். இப்போ திடீர்னு ஒரு நாள் ஒரு கண்ணை பூட்டிட்டு ஏதாவது ஒரு துணியை வச்சு கட்டிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து பாருங்களா, எப்படி இருக்கும்? உண்மையிலே உங்கள் வாழ்க்கையே ஒரு மாதிரி ஆயிடும். ஐயோ என்னது இது, இப்படி ஒரு வாழ்க்கையா, யாரையும் பார்க்க முடியல, எதுவும் செய்ய முடியல, எங்கே இருக்கேன்னு யாருக்கும் தெரியாது. ஒரு 4-5 தடவை சுற்றி விட்டால் எங்கே இருப்போம் நமக்கே தெரியாது. சின்ன பிள்ளைங்களாம் விளையாடுவாங்க, கண்ணை கட்டிட்டு என்னை கண்டுபிடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி விளையாடுவாங்க. விளையாடும்போது அந்த கண்ணை கட்டிட்டு ஒரு 4-5 தடவை அப்படி ஒரு ரவுண்டு சுற்றி விட்டுருவாங்க. சுற்றி விட்டால் என்ன ஆகும், நான் கண்ணை மூடும்போது எந்த பொசிஷனில் நின்று அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ அவங்க சுற்றில் எந்த டைரக்ஷனில் நிற்கிறேன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்படி கண் இல்லைன்னா, அந்த ஒளி இல்லைன்னா அவ்வளவு பெரிய அங்கே பிரச்சனைகள், ஏமாற்றங்கள் அங்கே உண்டாகும். கண் என்பது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த கண் ஆண்டவர் இங்கே ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு காரியத்தை சொல்லுவதற்காக இந்த கண்ணை இங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார், குறிப்பிடுகிறார். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். அப்படின்னா உன்னுடைய பார்வை, உன்னுடைய நோக்கம் சரியாக இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை சரியாக இருக்கும். அதான் தெளிவுபடணும். உங்களுடைய நோக்கம் சரியாக இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை சரியாக இருக்கும். உங்கள் நோக்கம், உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய வாஞ்சைகள் தவறாக இருக்கும் பொழுது, தேவனுக்கு பிரியம் இல்லாமல் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை இருளாகும் என்று இந்த வசனத்தின் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இது ஏதோ கண்ணு நம்ம பார்க்கறது உலக பிரகாரமான காரியம் மட்டும் இல்லை. நம்முடைய நோக்கம், நம்முடைய இருதயத்தின் வாஞ்சை, அது எதற்கு சம்பந்தப்பட்டிருக்கிறது, எதை குறித்து இருக்கிறது? எப்பவுமே நம்ம இருதயத்தின், அதான் ஹார்ட்ஸ் டிசைர்னு சொல்லுவாங்கல்ல, இருதயத்தின் வாஞ்சை, இருதயத்தின் விருப்பம், அது எது சம்பந்தப்பட்டிருக்கிறது? உலகத்தில் உள்ள காரியம், உலகத்தில் உள்ள ஆசைகள், உலகத்தில் உள்ள இன்பங்கள், உலகத்தில் உள்ள பொருட்கள், இந்த மாதிரி தான் நம்முடைய வாஞ்சை இருக்கிறதா, இல்லை தேவன் விரும்புகிற வாஞ்சை நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதா? அதான் இப்போ உலகத்துக்கு மேல மட்டும் நமக்கு கண் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இருளாகும். ஏனென்றால் இந்த உலகத்தின் காரியங்கள் மட்டும் நமக்கு தேவை இல்லை. முதல் நமக்கு தேவை தேவனுடைய வழிகள், தேவனுடைய பாதைகள். அந்த பாதைகள் நம்ம தெரிந்தெடுக்கும் பொழுது, அந்த பாதையில் பிரயாணம் பண்ணும் பொழுது நமக்கு தேவையான எல்லா உலக ஆசீர்வாதங்களும் கூட கிடைக்கிறது. அதான் இந்த வசனம் அழகாக சொல்லுகிறது. கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் தெளிவாயிருக்கும். சரீரம் முழுவதும் தெளிவாயிருக்கும். அப்படின்னா நீங்க செய்கிற காரியங்கள் எல்லாம் நல்லா இருக்கும். நீங்க பிரயாசப்படுகிற காரியங்கள் எல்லாம் நன்றாக இருக்கும், தெளிவாக இருக்கும். உங்க நோக்கம் சரியா இருந்தா. உங்க நோக்கம் சரியா இல்லைன்னா, உங்க வாஞ்சை சரியா இல்லைன்னா நிச்சயமாக அந்த வாழ்க்கை சரியா இருக்காது. உங்கள் நோக்கம் சரியா இருந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்கும், இல்லைன்னா வாழ்க்கை இருளடைந்து போகும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். இப்போ உலக பிரகாரமான கண்ணும் நம்ம வாழ்க்கைக்கு தொடர்புடையது. எப்படி சொல்றீங்க? இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் பிறக்கும் பொழுது அவனுக்கு எதுவுமே தெரியறதில்ல. இப்போ கண்ணுங்கிறத நம்ம லிட்ரலாக கண் எடுக்கக்கூடாது, வெளியே இருந்து நமக்குள்ளாக போகக்கூடிய வாய்ப்பு. இப்போ நமக்கு உலகத்தில் உள்ள காரியங்கள் நமக்கு எப்படி நமக்கு உள்ள வருது, இதயத்தில் வருது. ஒன்று கண்ணு மூலமாக, இன்னொன்று காது மூலமாக. அப்போ இந்த கண் நம்ம பார்க்கிற சில காரியங்கள் நமக்கு உள்ளாக ஸ்டோர் ஆகிறது, நம்ம கேட்கிற சில காரியங்கள் நம்ம இருதயத்தில் ஸ்டோர் ஆகிறது. இதுதான்
நம்ம பார்க்கிற விதமும் நம்ம கேட்கிற விதங்களும் நம்முடைய இருதயத்தை மாற்ற வல்லமை உள்ளது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சின்ன பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியாது. அது எப்படி வளருது? உலகத்தில் நடக்கிறத பார்த்து பார்த்து பார்த்து, உலகத்தில் மற்றவங்க சொல்கிறதை கேட்டு கேட்டு அது தன்னுடைய இருதயத்தை வலுப்படுத்துகிறது, தன்னுடைய சாமர்த்தியத்தை கூட்டுகிறது, உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், எப்படி காரியங்களை செய்ய வேண்டும்னு பார்த்து படிக்குது. இதுதான் பார்த்து படிக்குதுன்னு சொல்லுவாங்க, அப்படி தானே? சில காரியங்கள்லாம் ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பெற்றோரை பார்த்தே படிச்சிடும். நடக்கணும்னு மேக்சிமம் பிள்ளைங்கள பெற்றோருக்கு ஆசையாக இருக்கும், என்னது அப்படியாவது இருக்கணும். ஆனால் அந்த பிள்ளை ஆட்டோமேட்டிக்காகவே அது குறிப்பிட்ட நேரத்துலேருந்து அது கமந்துரும். அப்புறம் அது ஊந்து போக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் எழுமி நிற்க ட்ரை பண்ணும். அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஓட ஆரம்பிக்கும். இதெல்லாம் என்ன? இது பார்த்து இது போல செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஈர்ப்பு. அதான் இந்த கண் சரீரத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறது. அதாவது அந்த வெளிச்சம் அவங்க பார்க்கிற காரியங்களை அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு இருதயத்தில் அபியாசப்படுத்துகிறது. இப்போ இதை எதுக்கு நான் ரிலேட் பண்றேன்னா, நீங்க உலகத்துல பார்க்கிற காரியங்கள், செய்கிற காரியங்கள், நோக்கமா இருக்கிற காரியங்கள், வாஞ்சியோடு இருக்கிற காரியங்கள் உங்களுடைய இருதயத்தை வெளிச்சமாக்கவும் முடியும், உங்களுடைய இருதயத்தை இருளாக்கவும் முடியும். இருளாக்கணுமா வெளிச்சாக்கணுமாங்கிறது உங்க கரத்தில் இருக்கிறது. எதை இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அதை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை இருளாக இருக்கிறதும் வெளிச்சமாக இருக்கிறதும். அப்படி நம்முடைய கண் கெட்டதாக இருக்கும் பொழுது அந்த வெளிச்சம், அந்த நம்முடைய இருதயத்தில் இருக்கிற வெளிச்சம், ஆண்டவர் தந்த வெளிச்சம், நம்ம ரட்சிக்கப்பட்ட நேரத்தில் நமக்கு ஆண்டவர் தந்த வெளிச்சம், நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நேரத்தில் ஆண்டவர் நமக்கு தந்த வெளிச்சம் எல்லாம் என்ன செய்கிறது? இருளாகிறது. கண் கெட்டதாக இருந்தால், நம்முடைய நோக்கம் கெட்டதாக இருந்தால், நம்முடைய பார்வை கெட்டதாக இருந்தால், நம்முடைய வாஞ்சை கெட்டதாக இருந்தால், ஆண்டவர் தந்த வெளிச்சம் என்ன செய்கிறது? இருளாக்கப்படுகிற அந்த இருள் ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருக்கிறது. இப்போ இந்த 2 வசனத்தையும் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த 2 வசனத்தை வாசித்தா மட்டும் பத்தாது. இன்னும் இதுக்கு ரிலேட்டடான சில வசனங்களை நம்ம வாசித்தால்தான் இந்த 2 வசனங்களுடைய அர்த்தங்களை நம்ம என்ன செய்ய முடியும்? தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இப்போ இதுக்கு ரிலேட்டடாக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. லூக்கா 11வது அதிகாரம் 33 வசனம் முதல் 36வது வசனம் வரைக்கும். லூக்கா 11 33 முதல் 36. ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழேயாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால், சபைக்கு போகிறவங்களாக இருந்தால் இந்த வசனத்தை கண்டிப்பாக வாசிச்சிருப்பீங்க. விளக்கை எடுத்து மூடி வைக்க மாட்டாங்க, விளக்கை தண்ணி மேல் வைப்பாங்க. ஏன்னா அந்த மற்ற மனிதர்களுக்கு அது வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும். இதே போல 34, கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்கிறது. உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். இதை இப்ப நம்ம மத்திய 6வது அதிகாரத்துல வாசித்த அதே வசனத்தை போல இங்க வரும். அதுக்கு தான் நான் சொல்றேன், இதுல நமக்கு கொஞ்சம் கூட இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். பாருங்க, உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும், உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். நம்ம இங்க வாசித்தோம். ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு. அப்ப இதுல என்ன கொடுக்கப்படுகிறது? இதுல ஒரு புதுசா ஒரு காரியம் இங்கே என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? மத்தேயு 6வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும். இங்கே எப்படி கொடுக்கப்படுகிறது? ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அப்படின்னு அர்த்தம் என்ன? ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை உங்களுக்குள்ள தந்திருக்கிறார். நீங்க ரட்சிக்கப்படும் பொழுது, நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நேரத்தில், ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நேரத்தில் ஆண்டவர் வெளிச்சத்தை உங்க இருதயத்தில் என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். அந்த வெளிச்சம் கெட்டு போகாமல் இருக்கும்படிக்கு, அந்த வெளிச்சம் நாசமாகாதபடிக்கு, அந்த வெளிச்சம் மாறி இருள் உங்களை ஆட்கொள்ளாதபடிக்கு உங்களுடைய கண் எப்படி இருக்கணும்? சரியாக இருக்க வேண்டும், சரியான காரியங்களை சிந்திக்க வேண்டும், சரியான காரியங்களை செய்ய வேண்டும். அதான் முதல்ல சொன்னேன், கண் என்பது நம்ம உலக பிரகாரமான பார்க்கறது மட்டும் இல்லை, அதுவும் இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்முடைய யோசனைகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய நோக்கங்கள், ஆண்டவருக்கு நேராக நம்முடைய நோக்கங்கள், சிந்தனைகள் இருக்கிறதா, இல்லை உலகத்துக்கு நேராக நம்முடைய சுய ஆசைகளின்படி இருக்கிறதா என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும்? யோசித்து பார்க்க வேண்டும். ஏன் வாழ்க்கை இருளாகுது? வாழ்க்கை இருள்னா என்ன? வாழ்க்கை நாசமாகிறதா வாழ்க்கையில் இருள்?
வாழ்க்கையில் மேக்சிமம் மனுஷனுக்கு பிரச்சனை பாவங்கள், விசேஷமாக பாவங்கள், உலக பிரகாரமான கிரியைகள்னால எப்படி வருகிறது? முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்குது? பார்வையிலிருந்து ஆரம்பிக்குது. ஒரு பொருளை திருடணும்னு நினைக்கிறான், எப்படி? முதல்ல எங்கேருந்து வருது? பார்வை. ஏதோ ஒன்று ஆசைப்பட்டுட்டான். இன்னும் மோசமான பாவங்கள், கொடூரங்கள், இதெல்லாம் எதனால் நடக்குது? இவனுடைய பார்வையினால. அவன் கண் நல்லதை சிந்திக்கவில்லை, நல்லதை பார்க்கவில்லை, நல்ல விதமாக பார்க்கவில்லை, தீய எண்ணத்தோடு பார்க்கிறபடினால் அந்த பார்வை அவனுடைய உள்ளத்தை என்ன செய்கிறது? நாசம் பண்ணுகிறது, இருளை உண்டு பண்ணுகிறது, தேவன் வைத்த நன்மைகளை மாற்றி போடுகிறது, தேவன் தர வேண்டிய ஆசீர்வாதங்களை அது மாற்றி போடுகிறது. தாவீது ராஜா ரொம்ப ஆண்டவருடைய இதயத்துக்கு ஏற்றவன், எல்லாம் ஓகே. ஆனால் ஒரு நேரத்தில் தன்னுடைய கண்களினால் ஒரு காரியத்தை செய்து விட்டான், பார்த்து விட்டான். அதனால அவன் இச்சையில் விழுந்து அவன் ஒரு பாவி ஆகிவிட்டான். உங்களுக்கு எல்லாரும் தெரியும் அந்த 2 சாமுவேல் 11-12 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். அப்போ அந்த உரியா என்கிற ஒரு மனுஷனுடைய மனைவியின் மேல் இவன் மோகம் கொண்டு அவன் பாவம் செய்து விட்டான். இப்போ இந்த பார்வையினால் அவன் பாவம் செய்தான். அந்த பாவத்தை இன்னும் அதிகமாக செய்கிறான். அந்த உரியாவையே கொல்லக்கூடிய அளவில் அவனுக்கு பாவம் போய்விட்டது. இதனால அவன் இருள் அடைந்து விட்டது. அது இங்கே வாஸ்தவம் அவங்களுக்கு தெரியும். அந்த அவனுக்கு தீர்க்கதரிசி வந்து சொல்லும் பொழுது அவன் அப்படி வேதனைப்படுகிறான், அழுகிறான். ஆண்டவருக்கு முன்பதாக நான் பாவம் செய்துட்டேன், ஆண்டவருடைய கோபாக்கினைக்குள்ளாக அவன் ஆகிறான், ஆண்டவருடைய தண்டனைக்கு உரியவனாக மாற்றப்படுகிறான். அவனுடைய ஒரு நன்மைகள், அவனுடைய ஆசீர்வாதங்களை என்ன செய்கிறான்? இழந்து போகிறான். அவனுடைய நோக்கம் சரியாக இல்லாததினால். இருதயத்துக்கு ஏற்றவன், ஆண்டவருடைய நன்மைகளை பெற்றவன், தகுதி இல்லாத இடத்திலிருந்து ராஜாவானவன், ஆண்டவருடைய கிருபையினால் சிங்கத்தின் வாயை கிழித்தவன், ஆண்டவருடைய கிருபையினால் கோலியாத்தை வீழ்த்தியவன், ஆண்டவருடைய கிருபையினால் ராஜ சிங்காசனத்தில் இருக்கிறவன், இப்பொழுது தன்னுடைய பார்வை, தன்னுடைய நோக்கம் தவறாக மாறினபடியினால் இருதயத்திலே தன்னுடைய வாழ்க்கையில இருள் வந்து விட்டது. வெளிச்சம், ஆண்டவர் கொடுத்திருந்த வெளிச்சம் பறிக்கப்பட்டு விட்டது. ஆண்டவர் கொடுத்திருந்த நன்மைகள் எடுப்பட்டு விட்டது. ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் எடுப்பட்டு விட்டது. இப்பொழுது அவனுடைய மகன் கேவலமாக வியாதிப்பட்டு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அதுக்கப்புறம் அந்த குழந்தை செத்து போகுது. ரொம்பவும் கூப்பிட அழுகிறான், குழந்தை எப்படியாவது காப்பாற்றணும், கடைசியில் நடக்க மாட்டேங்குது. அப்போ நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அப்படிப்பட்ட ஒரு ராஜா, அவனுடைய பார்வை, அவனுடைய நோக்கம் தவறாக மாறின பொழுது அவனுடைய வாழ்க்கையில் என்ன வந்து விட்டது? இருள் வந்து விட்டது. இந்த மாதிரி காரியங்கள் மட்டும் இல்லை, எல்லா விதத்திலையும் நம்முடைய பார்வை மற்றவர்களை ஆண்டவருக்கு ஏதுவான ஒரு காரியம், ஆண்டவருக்கு ஏதுவான நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் நிச்சயமாக இந்த மாதிரி காரியங்களை நம்ம என்ன செய்ய முடியும்? வாழ்க்கையில் பார்க்க முடியும். ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் போக முடியும். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் வச்சிருக்கிற நன்மைகளை கூட நாமே தட்டி தள்ளக்கூடிய அளவில் என்ன செய்துவிடும்? போய்விடும். எனவே தான் லூக்கா 11:35 கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இதான் நம்ம வாழ்க்கையில கவனமா இருக்க வேண்டிய முக்கியத்துவம். ஏதோ வாழ்ந்தோம் போனோம்லாம் இருக்கக்கூடாது. நம்முடைய நோக்கம் சரியாக இருக்க வேண்டும். எதற்காக காரியங்களை செய்கிறோம்? ஆண்டவருக்கு விருப்பத்தின்படி நல்ல காரியங்களை தான் செய்கிறோமா, இல்லை நம்ம இஷ்டத்தின்படி, சுய இஷ்டத்தின்படி, நமக்கு ஆசைக்கு வேண்டி காரியங்களை செய்கிறோமா? எல்லாம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம காரியங்களை செய்யும் பொழுது, அப்படி செய்யும் பொழுது தான் வாழ்க்கையில் வெற்றியான வாழ்க்கை என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். இல்லைன்னா வாழ்க்கை வாழ்ந்து பிரயோஜனம் கிடையாது. மற்றவங்களை வேதனைப்படுத்தி, மற்றவங்களை கஷ்டப்படுத்தி, மற்றவங்களை வேதனைப்படுத்தி ஒரு சந்தோஷம் நமக்கு தேவையே இல்லை. நிறைய பேர் அப்படி தான் இந்த உலகத்தில் இருக்கும். இன்னொருத்தவங்களை வேதனைப்படுத்தி, இன்னொருத்தவங்களை கஷ்டப்படுத்தி, இன்னொருத்தவங்களை அடிமையாக்கி, இன்னொருத்தவங்களை ரொம்ப பாடுபடுத்தி இவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் தப்பு. ஒரு உண்மையான மனுஷனா இருந்தா அப்படி செய்யவே மாட்டான். ஆண்டவர் அதை சுத்தமா விரும்புகிறது இல்லை. இன்னொருத்தவங்களை கஷ்டப்படுத்தி, இன்னொருத்தவங்களை வேதனைப்படுத்தி நம்ம நல்லா இருக்கணும்னு நினைச்சோம்னா அது தெய்வீக சுவாபமே கிடையாது. சின்ன விஷயத்துல இருந்தாலும் சரி,
இதுதானே, இப்படிப்பட்ட காரியம் தானே. இல்லை, எந்த விஷயத்துலையும் சரி, இன்னொருத்தவங்களை கஷ்டப்படுத்தி நான் நல்லா இருக்கணும்னு யோசிச்சேன்னா அது தெய்வீக சுபாவம் இல்லை. உங்களுடைய நோக்கம் சரியாக இல்லை, உங்களுடைய வாஞ்சை சரியாக இல்லை, உங்களுடைய விருப்பம் சரியாக இல்லை, உங்களுடைய பார்வை சரியாக இல்லை. ரோமர் 1:21 வாசிக்கும் பொழுது, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அப்போ ஒரு மனுஷனுடைய இருதயம் எப்படி இருளடையுது? இதை நம்ம பார்த்தோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனத்தை பார்த்தோம். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாக இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். எப்படி இருளாகுது? நம்ம வாழ்க்கை எப்படி இருளாகுது? நம்முடைய இருதயம் எப்படி இருளாகுது? எப்படி? அவர்கள் தேவனை அறிந்தும், எல்லாம் கவனமாக கேளுங்க, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும், அப்படின்னா அவங்க ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கல, கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்கல, ஸ்தோத்தரியாமலும் அவரை துதிக்காமலும் தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். பாருங்க, சிந்தனை எப்படி வருது? நான் முதல்ல தான் சொன்னேன், இருதய சிந்தனை எப்படி உருவாகுது? பார்வை, கேட்கிற காரியங்கள், இது மூலம் தான் சிந்தனை நமக்கு உள்ள காரியங்கள் உருவாகிறது. அப்போ இந்த எப்படி இவர்கள் இருளுடைய இருதயம் இருளடைகிறது? இந்த வீண் சிந்தனைகளினாலே அவர்கள் வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. ஆண்டவருக்காக வாழணுமே, ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியங்களை செய்யணுமே என்கிற தன்மை என்ன செய்கிறது? மாறி போகிறது. ஆண்டவர் என்ன ஒரு பெரிய நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறார், என்ன வச்சு ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்ய வைத்திருக்கிறார். நான் இந்த சின்ன காரியத்தில் விழுந்து விடக்கூடாது, இந்த சின்ன காரியத்தில் நான் என்னுடைய வாழ்க்கையை நஷ்டப்படுத்திடக்கூடாது, என்னுடைய தனிப்பட்ட வாஞ்சைக்காக, என்னுடைய தனிப்பட்ட ஆசைக்காக தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை நான் இந்த சின்ன அல்ப காரியங்களை இழந்து விடக்கூடாது என்கிற தன்மை, என்கிற உணர்வு இல்லாமல் அவர்கள் வீணரானார்கள். இதனால் அவருடைய இருதயம் இருளடைந்தது. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், எப்போ தேவனுக்கும் நமக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லாமல் போகுதோ அன்னைக்கு வேற ஒருத்தன் எங்கள் கிரியை செய்ய ஆரம்பிப்பான். எல்லாம் நல்லா புரிந்து கொள்ளணும். எப்போ ஆண்டவருக்கும் நமக்கும் ரிலேஷன்ஷிப் கட் ஆகுதோ இன்னொருத்தன் புகிற பார்ப்பான். எப்போ நம்மகிட்ட இடம் கிடைக்கும் தான் பிசாசு காத்துக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடும் பொழுது ஆண்டவருக்கு நமக்கு இருக்கிற தொடர்பு என்ன செய்கிறது? துண்டிக்கப்படுகிறது. இதன் மூலமாக நம்முடைய இருதயம் இருளடைகிறது. இருளடையும் பொழுது அங்கே பெரிய காரியம் ஒன்று நடக்க போகிறது இல்லை, சந்தோஷமாக இருக்க போகிறது இல்லை, சமாதானம் இருக்க போகிறது கிடையாது. மொத்தத்தை நம்ம வாழ்க்கை சீரழிய அது ஒரு வாய்ப்பாக அமையும். ஏன்னா கொஞ்சம் இடம் கொடுத்துட்டோம்னா அப்புறம் அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு கஷ்டம். எனவே தான் நம்ம எல்லாத்துலேயும் எப்போவுமே சொல்கிறது, ஆண்டவருக்கு நமக்கு உள்ள ஐக்கியம் எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் பயம் வருது இல்லையா? பயம் வருது, கவலை வருது, தேவையில்லாத நேரங்களில் பாரங்கள், நம்ம ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம், ஸ்ட்ரெஸ், இப்படி ரொம்ப எதுவும் பிரச்சனை இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் மனசுக்கு ஏதோ கஷ்டமாக இருக்குது, இப்படிலாம் இருக்குது. இதெல்லாம் என்ன? ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற ஐக்கியம் விட்டு நம்முடைய இருதயம் இருளாக இருக்கிறபடினால தான் இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. ஏன்னே தெரியல, தலைக்கு ஒரே பாரமாக இருக்கிறது, இருதயம் இருளாக இருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள் தயவாக. எல்லாம் நல்லா போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, திடீர்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன்னே தெரியலன்னு சிலர் சொல்றாங்க. இருதயம் இருளா இருக்கிறது. தேவையில்லாம பிரச்சனை வருது, இருதயம் இருளா இருக்கிறது. அப்ப ஆண்டவருக்கு இடம் கொடுக்க நம்முடைய பார்வைகள் சரியாகிறது, நம்முடைய நோக்கம் சரியாகிறது, நம்முடைய வாஞ்சைகள் சரியாகிறது. அப்பொழுது நம்முடைய இருதயம் வெளிச்சமாகிறது. இனியும் சொல்ல போகிறேன் ஒரு காரியத்தை, எப்படி நம்முடைய இருதயம் வெளிச்சமாக இருக்கும் என்று சொல்லி. வாசியுங்கள், மத்தேயு 5ஆம் அதிகாரம் அவனுடைய 14, 15, 16 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 5 அதனுடைய 14, 15, 16.
நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்கள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள்னா என்ன, அதை குறித்து தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வெளிச்சம்னா என்ன? விளக்கை கொளுத்தி, 15வது வசனம், விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்ணின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இதெல்லாமே நான் எதுக்கு இந்த ஒரே மாதிரி இருக்கிற வசனங்கள் எல்லாம் எடுத்திருக்கிறேன்னா, இந்த ஒரே மாதிரி இருக்கிற வசனங்கள் எடுத்தாதான் நம்ம மத்தேயு 6வது அதிகாரத்தில் உள்ள அந்த 22வது வசனத்துக்கும் 23வது வசனத்துக்கும் விளக்கத்தை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இந்த வெறும் மத்தேயு 6, 22, 23வது வசனத்தை மட்டும் வாசிச்சோம்னா அதனுடைய கிளியர் பிக்சர் நமக்கு கிடைக்காது. என்ன ஆண்டவர் சொல்ல வருகிறார், என்ன காரியங்கள் அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது என்பதை நம்ம சரியா புரிந்து கொள்ள முடியாது. எனவே தான் லூக்கா, மத்தேயு அப்படி எல்லா அந்த இதுக்கு ரிலேட்டடான வசனங்களை நான் எடுத்திருக்கிறேன். அப்போ இங்கே மத்தேயு 5வது இடத்துல பார்க்கும் பொழுது விளக்கை கொளுத்தி மரக்காலில் மூடி வைக்காமல் விளக்கு தண்ணின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். 16வது வசனம், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அதை நீங்க கோடிட்டு வையுங்கள். என்னது? மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. அப்போ எப்படி உங்க வெளிச்சம், உங்களுடைய வெளிச்சம், உங்க இதயத்தில் இருக்க வெளிச்சம் எப்படி பிரகாசிக்கிறது? நீங்கள் நற்கிரியைகள் செய்வதன் மூலமாக உங்களுடைய வெளிச்சம் என்ன செய்கிறது? பிரகாசிக்கிறது. அப்ப வெளிச்சம்னா என்ன? உங்களுடைய இருதயத்தில் மறைந்திருக்கிற நல்ல குணங்கள், நல்ல கிரியைகளை செய்யும்படியாக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அந்த நல்ல குணம் தான் வெளிச்சம். அந்த வெளிச்சம் எப்ப பிரகாசிக்கிறது? அந்த நல்ல குணம் வேலை செய்து நல்ல கிரியைகளை செய்யும் பொழுது உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அப்போ இதை நம்ம வாசிக்கும் பொழுது தான் புரிந்து கொள்ள முடிகிறது. மத்தேயு 6வது அதிகாரத்தில் அந்த நன்மை செய்கிறதுலேருந்து ஆரம்பித்து இந்த 23ஆம் வசனம் வரைக்கும் தேவன் ஒரு காரியத்தை மையப்படுத்துகிறார். என்ன காரியம்? மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். பார்த்தீங்களா? கண் வெளிச்சமாக இருக்கிறதுலாம் பார்த்தாலும் அதுக்கு உள்ளுக்குள்ள மறைந்திருக்கிற காரியம் இதுதான். என்ன? நம்ம மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அப்ப உள்ளுக்குள்ள நல்ல குணம், நன்மை செய்யக்கூடிய குணம் இருக்கும்னா நம்முடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கும்? நல்ல பார்வையாக இருக்கும். மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்கக்கூடிய பார்வை நமக்கு இருக்காது. மற்றவங்களுக்கு வாழ்க்கையை நாசம் பண்ணணுங்கிற அந்த எண்ணம் இருக்காது. மற்றவங்களை வேதனைப்படுத்தணும், மற்றவங்களை அவமானப்படுத்தணும், அடுத்தவங்களை கெடுத்து நான் நல்லா இருக்கணும், மற்றவங்களை கஷ்டப்படுத்தி நான் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் இருக்காது. அப்படி இருந்ததுன்னு சொன்னா அது தேவன் தருகிற வெளிச்சம் அல்ல. தேவன் தருகிற வெளிச்சம் என்ன? மற்றவங்களை பார்க்கும்போது இரக்கத்தோட பார்க்கிறோம், மற்றவங்களை பார்க்கும்போது அவர்களை நல்லா வாழ வைக்கணும்னு பார்க்கிறோம். மற்றவங்க நம்மளோட நல்லா இருந்தாங்கன்னா அப்போ மனசார வரணும், அவங்க இன்னும் நல்லா இருக்கட்டும். இது நல்ல பார்வை. இது தேவன் தருகிற வெளிச்சத்திலிருந்து புறப்படுகிற பார்வை. இது அடுத்தவன் நல்லா இருக்கான்னு சொன்னா ஐயோ நான் என்னெல்லாம் செஞ்சேன் அவன் மட்டும் நல்லா இருக்கான், இல்லை, இது நல்ல பார்வை கிடையாது. அவன் வாழ்க்கை எப்படியாவது நாசம் பண்ணணும், அவன் நல்லா இல்லாம போகணும், அவன் நல்லா இருக்கக்கூடாது, இந்த மாதிரி காரியங்கள், இந்த மாதிரி சிந்தனைகள் வருகிறதுனா அது தேவன் தருகிற வெளிச்சமே இல்லை. அப்போ நம்முடைய நோக்கங்கள் சரியாக இருந்து நம்முடைய இருதயத்தில் நல்ல குணங்கள் வெளிப்பட்டு அந்த நல்ல குணங்களினால் நல்ல கிரியைகள் வெளிப்படும் பொழுது அங்கே நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கப்படுகிறது. அப்போ கண் நம்முடைய சரீரத்துக்கே வெளிச்சமா இருக்குதுன்னா நம்முடைய பார்வை சரியா இருந்தாதான் சரீரம் வெளிச்சமா இருக்கும். நம்முடைய நோக்கம் இப்படியும் நம்ம சொல்லலாம், தேவனுக்கு ஏதுவான நோக்கம் இல்ல உலகத்துக்கு ஏதுவான நோக்கம். தேவனுக்கு ஏதுவான நோக்கம் வரும் பொழுது அப்போ நம்ம இந்த வசனம் வரும், முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். இதே மத்தேயு 6வது அதிகாரத்துல தான் நம்ம கீழே பார்க்கலாம், அதையும் நம்ம அப்புறமாக தியானிக்க போறோம். பாருங்க, மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ இந்த மத்தேயு 6வது அதிகாரத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு ஹிடன் ட்ரெஷர் தான். என்னது? மற்றவங்களுக்கு நன்மை செய், மற்றவங்கள வாழவை, மற்றவங்கள தப்பு செய்தவங்களை மன்னித்து விடு,
ஆண்டவருக்கு குணம் உனக்குள்ள உருவாகட்டும். உன் நல்ல காரியங்களை பார்க்கட்டும், நல்ல காரியங்களை சிந்திக்கட்டும், உன்னிலிருந்து வெளிச்சம் உதிக்கட்டும். உன்னிடத்திலிருந்து வெளிச்சம் உதிக்கும் பொழுது அப்பதான் இந்த வசனம் எப்படி, நீங்கள் உலகத்து வெளிச்சமாயிருக்கிறீர்கள், மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அப்போ உங்களை யாரும் அடக்கி வைக்க முடியாது. ஏன்னா உங்களிடத்திலிருந்து நல்ல கிரியைகள் புறப்பட்டு வருகிறது. ஒரு நீரூற்று போல, மற்றவர்களுடைய தாகத்தை தீர்க்கிற ஒரு நீரூற்று போல, மற்றவருடைய பஞ்சத்தை தீர்க்கிற ஒரு நீரூற்று போல உங்களிடத்தில் நற்கிரியைகள் புறப்பட்டு வருகிறது. அது உங்க உலகத்திற்கே வெளிச்சமாயிருக்கிறது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் அப்படின்னா உங்கள் மூலமாக உலகத்துக்கே நல்ல கிரியைகள் போகிறது. அப்போ இன்னைக்கு தேவ பிள்ளையை நம்ம சுருக்கமாக தான் இதை இன்னைக்கு தியானித்திருக்கிறோம். அப்போ இந்த மத்திய 6வது அதிகாரத்தில் முற்றிலுமாக நம்ம பார்க்கும் பொழுது மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், நல்லது செய்யணும், தீங்கு நினைக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு எதிராக நம்ம நினைக்கக்கூடாது, மற்றவங்கள தாழ்த்தணும், மற்றவங்கள ஒதுக்கி வைக்கணும், அவங்களுடைய டிக்னிட்டியை, அவங்களுடைய பொசிஷனை கீழே தாக்கணும், அவங்கள தாழ்த்தி நம்மளை உயர்த்தணும். இந்த மாதிரி காரியத்துக்கே இங்கே இடம் இல்லை. நம்ம எப்படி இருக்கணும்னு சொன்னால் இரக்க குணமுள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக, நல்ல காரியங்களை செய்கிறவர்களாக, ஏசப்பா என்று சொல்லி அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக, அவருடைய இரக்கத்தை பெற்ற நாம் மற்றவர்களுக்கும் இறங்கி, மற்றவர்களுக்கும் தயவு காட்டி, மற்றவர்களுக்கும் கருணை காட்டி அப்படி வாழும் பொழுது நிச்சயமாக அங்கே தேவனுடைய ஆசீர்வாதம் பெருகும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நேற்றை கூட நாங்கள் வீட்டில் பேசிகிட்டு இருந்தோம், எப்படி ஆண்டுடைய அற்புதங்களை எப்படி பெற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்லி. அப்படின்னா ஆண்டுடைய இரக்கத்திற்காக நம்ம என்ன செய்யணும்? கெஞ்ச வேண்டும். ஆண்டவரை என் வாழ்க்கையில் இறங்குங்க, என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்க. இதோ நம்ம இஷ்டப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்து நம்ம இஷ்டப்படி ஒவ்வொரு காரியங்களை செய்துவிட்டு நம்முடைய தலைகனம் சொல்லுவாங்க இல்லையா, அப்படி நம்ம இஷ்டம் போல நான் தான் எனக்கு தெரிந்தது இப்படி நடந்துட்டு ஆண்டவரிடத்தில் அற்புதங்களை எதிர்பார்க்க முடியாது. நம்முடைய நோக்கம் சரியாக இருந்து தேவனுக்கு ஏதுவான காரியங்களை சிந்தித்து நம்மிடத்திலிருந்து நல்ல கிரியைகள் வெளிப்பட்டு, ஆண்டவரை என் வாழ்க்கையில் நீங்கள் தான் உண்டு, வேற யாரும் இல்லை, நீங்கள் தான் என் வாழ்க்கையில் கிரியை செய்யணும் என்கிற ஒரு வெளிச்சம் நமக்குள்ளாக இருந்து உதிக்கும் பொழுது பல காரியங்களை நம்மால் இந்த உலகத்தில் சாதிக்க முடியும், எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆமென். எனவே தேவ பிள்ளையே, இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்கள் உள்ளத்தில் ஆழமாக பதியட்டும், ஒரு வாழ்க்கையில் இது கிரியை நடப்பிக்கட்டும். நல்ல காரியங்களையே யோசியுங்கள், நல்ல காரியங்களையே சிந்தியுங்கள். உங்களுடைய பார்வைகள் செம்மையானதாக இருக்கட்டும், நோக்கங்கள் செம்மையானதாக இருக்கட்டும். மற்றவங்களை வேதனைப்படுத்தணும்னு ஒரு நிமிஷம் கூட யோசிக்க வேண்டாம். மற்றவங்களை எப்படி சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று யோசிங்க. நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்கிறதுன்னு யோசிங்க. இருக்கிற இந்த கொஞ்ச நாட்களில் எப்படி நல்லா வாழுகிறது என்பதை பற்றி யோசிங்க. இருக்கிற இந்த கொஞ்ச நாட்களில் எப்படி பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்பதை யோசியுங்கள். அழிந்து போகிற உலக பொருட்களால் எப்படி சிநேகிதர்களை சம்பாதித்துக் கொள்வது என்பதை பற்றி யோசிங்கள். இந்த உலக மாயை இன்னும் ஒரு சில நாட்கள் தான் நமக்கு இருக்கிறது. நம்ம சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது. கணக்கு போட்டு பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு. ஒரு 100 வருஷத்துக்கு கணக்கு போட்டு பாருங்கள் இன்னி உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி. இருக்கிற நாட்களிலே சந்தோஷமாய் மற்றவர்களுக்கு நன்மை செய்து, இந்த வசனத்தில் நம்ம தியானித்தது போல நம்முடைய வாழ்க்கையில் இருள் சூழ்ந்து விடாதபடிக்கு, உலகத்தின் காரியங்கள் நம்மை ஆளுகை செய்து இருள் சூழ்ந்து விடாதபடிக்கு தேவனுக்கு இடம் கொடுத்து வெளிச்சம் கிரியை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நல்ல கிரியைகள் புறப்படுகிறது. அதன் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. இதே போல இன்றைக்கு கேட்ட வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கைகள் மாற்றப்படட்டும். ஒரே ஒரு காரியம் தான், நல்ல காரியங்களை பாருங்க, நல்ல நோக்கத்தோடு பாருங்க. உங்களுக்கு அந்த காரியம் புரியும். நல்ல நோக்கத்தோடு பார்க்க வேண்டும், மற்றவர்களை வாழ வைக்கிற நோக்கத்தோடு பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது உள்ளத்தில் என்ன இருக்கும்? வெளிச்சம் இருக்கும். அப்போ நம்ம இருள் நம்ம உள்ளத்தை ஆளுகை செய்ய முடியாது. அப்படி இருப்போம். தேவனுக்கு எல்லாவற்றையும் இடம் கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. எல்லாரும் கண்களை மூடி